அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, காலை சக்கரம் நாளை நமதே இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் நிகழ்வை தொடர்ந்து இணைந்து நடத்த உதவிய ரொட்டேரியன் மாவட்ட ஆளுநர் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்வை சீரிய முறையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குணவாளன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன், செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் ராமநாதன் மற்றும் எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், தினமும் பயிற்சியை சிறந்த முறையில் அழைத்து வரும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு பயிற்சியாளராக கலந்து கொள்ள சிறப்பு நிகழ்ச்சி பஞ்சபூத மருத்துவம் பஞ்சபூத மகத்துவம் பற்றி பேசவிருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் கோவை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், காலை வணக்கம். நன்றி சார். சிறப்பானதொரு காலை வேளையிலே நமக்கு ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்தி அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பெண்ணெழுத்து நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பெண்ணெழுத்து நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்று மாறு கருள்வாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்று மாறு கருள்வாய். நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்று மாறு கருள்வாய். நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்று மாறு கருள்வாய். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக நேராக அமர்ந்து ஆயுதத்தை நன்றாக உச்சரிக்கணும்.
சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததனை வெற்றியுறு. வணக்கம் ஐயா, வெற்றியுறு. தன்னை சூழ்ந்ததனை வெற்றியுறு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீடிக்கிறோம். விரல்களை நன்றாக மடக்கி down, up, down, up, down, up, down, up. அப்படியே வட்டமா சுத்துங்க. கால் விரல் வந்து வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. 1 2 left, 3 4 5 6. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே நின்று கொண்டோம். முதல் ஆசனமாக தாடாசனம். கைகளை மெதுவாக மேல வைக்கிறோம். கைகளை பொறுத்து வச்சுக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்துக்கு மாதிரி மேல திருப்பி நல்லா மேல குதிக்காலையும் நல்லா மேல இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றாக மூச்சு விடுங்க. தாடாசனம். உச்சி முதல் பாதம் வரை நன்றாக மூச்சு விடும். ரத்தோட்டம் சென்று உடல் சுறுசுறுப்படையும். கோணாசனம். கைகள் போட்டு வச்சுக்கிறோம். காலோடு சேர்த்து கைகள் ரைட் சைடு நல்லா பக்கவாட்டில் வளையும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்து நன்றாக மூச்சு. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக இருக்கணும். நன்றாக ஒரு முறை மூச்சு.
கால் நல்லா அகலம் வச்சுக்கணும். கைகள் நேரா கொண்டுவாங்க. மூச்சுட்டே நடவாங்க. நேரா நின்றோம். திரிகோணாசனம். ரைட் ஹேண்டை லெஃப்ட்ல டச் பண்ணணும். மெதுவா கொண்டு வந்து டச் பண்ணுங்க. நல்லா மேல இருக்கிற கையை நல்லா திருப்பி நம்ம கண்கள் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. கைகள் மூச்சு விட்டே மேல வந்துவாங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் மெதுவாக ரைட் லெக் டச் பண்ணும். மெதுவா கொண்டுட்டு போங்க. உங்கள் உடம்பு வந்து நீங்க சொல்றபடி கேட்கும். நல்லா உடம்பு வளைய ஆரம்பிக்கும். ரைட் ஹேண்ட நல்லா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கால்களை சேர்த்து வைங்க. நல்லா மூச்சு விடுறோம். உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் இருக்கணும். கால கைகள் நேரா கொண்டுங்க. மூச்சு விட்டுட்டே நேர் கொண்டுவாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவா உட்கட்டாசனம் வைக்கணும். இயல்பான மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் செய்யறதுனால நம்ம மூட்டுக்கள் நல்லா வலிமை அடையும். திரிகோணாசனம் செஞ்சதும் அது வந்து முதுகுத்தண்டு வலிமை அடையும். கால்களுக்கும் நல்லா வலிமை சேர்க்கும். நம்ம உட்கட்டாசனம் வி ஷேப்ல வச்சு ஒரு வாட்டி செய்யணும். காலத்தை வி ஷேப்ல திருப்பி வச்சுக்கிறோம். மெதுவா கைகள் நீட்டி மெதுவா முடிஞ்சளவுக்கு கீழே பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா ஸ்ட்ரெயிட் ஆகும். நன்றாக மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய மூட்டுக்கள் வலிமை அடையும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கால் தொடைப்பகுதிக்கு நல்ல ரத்தோட்டம் போய் கால்கள் வந்து நல்லா வலிமை அடையும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு இருக்கிறோம். கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா மூச்சு விடுங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மடக்கி மேல வச்சு பின்னாடி கை கட்டிக்குவோம். நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. யோக முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு.
மூச்சு விட்டுட்டே ஸ்ட்ரைட்டா வந்துடுறோம். சின்ன முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடணும். மீண்டும் மூச்சு விடுங்க. உத்தித அர்த்த பத்மாசனம். அப்படியே கை கொண்டு பேலன்ஸ் பண்ணி மேலே போட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ரைட் லெக் நேரா நீட்டிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக் நேரா நீட்டிக்கிறோம். காலை பக்கவாட்டுல இப்படி நல்லா அசைச்சுக்குங்க. இடுப்பு பகுதியிலிருந்து காலை நல்லா ரைட்டு லெஃப்ட் நல்லா வரும். அடுத்து ரைட் லெக் மடக்கி கீழே வச்சுக்கணும். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. யோக முத்ரா. பின்னாடி கை கட்டுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு விட்டே மேல வாங்க. சிவ முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. காலை நீட்டிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்த நிலையில தொட்டில் ஆசனம். கவனிங்க. காலை மேல முடிச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். அப்படியே காலை மேல ஸ்ட்ரெயிட்டா மேல வரும். தலை வந்து நம்ம மேல வச்சீங்கன்னாதான் அவசரம் செய்ய முடியும். தலை கீழே வச்சுக்கிட்டீங்கன்னா காலை நேரம். அதெல்லாம் அப்படி தலையில வச்சுங்க. காலை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்புற திரும்பி முதலையாசனம் ஏற்படுத்துங்க. எல்லாரும் நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. புஜங்காசனம். 1 கை நீட்டுங்க. 2 சோழொட்டி கை வைங்க. 3 நம்முடைய முதுகு தண்டு வலிமையால நல்லா மேல போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நம்முடைய முதுகு தண்டை நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய ஆசனம். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அடுத்து சலவாசனம். அர்த்த சலவாசனம். நம்ம 2 காலுக்கு நடுவுல இந்த மாதிரி கை வச்சிருக்கோம். முட்டி பிடிக்கும். கை மடங்கி இருந்ததுன்னா மேல தூக்க முடியாதுங்க. கை முட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே குப்பரப்பட்டிருக்கிறோம். 2 காலுக்கு நடுவுல கை இருக்கு. காலை கீழே டச் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல ஒரு கால் ரைட்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 1 2 3
4 5 6 7 8 9 10 மெதுவா காலுக்கு கொண்டு வந்துருங்க மூச்சு விடுங்க left leg 1 2 3 4 5 6 7 8 9 10 relax நல்லா மூச்சு விடுங்க அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்க மெதுவா லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க நெட்டி போட்டு டச் பண்றோம் மறுபடியும் தாடி கீழே இப்போ ரெண்டு காலையும் மேல தூக்கணும் ஒரு 10 செகண்ட் அப்படியே மேல வச்சுக்கணும் ரெடி அப் அப்படியே கைகள் முன்னாடி கொண்டு வந்து தாடைக்கு வச்சுக்கோங்க நன்றாக மூச்சு விட்டு விடுங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க அப்படியே ரைட்ல திரும்பி பாருங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படியே சோல்டர் கை வச்சு முட்டி போட்டு போடுங்க நல்லா மூச்சு விடுங்க இந்த புஜங்காசனம் அந்த காலில் இருந்து கால் விரல்கள்ல இருந்து அப்படியே உடம்ப டைட் பண்ணி அப்படியே பாம்புட்டி படம் எடுக்கிற மாதிரி உடம்பு வந்து மேல கொடுத்துருங்க கையில வந்து பேலன்ஸ் அதிகமா கொடுக்காம அப்படியே முதுகுத்தண்டு வலிமையால நல்லா பேலன்ஸ் கொடுக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா முதுகுத்தண்டு ஃபுல்லா அதனால தசைகள் நல்லா வலிமை அடையும் முதுகு வலி இருந்ததுன்னா இடுப்பு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் அதே சலபாசம் செய்யும்போது பாத்தீங்கன்னா தாடையிலிருந்து இந்த பக்கமா இப்படி பேலன்ஸ் பண்ணி மேல போடும் இங்கிருந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி கால் வந்து மேல போடும் அப்போ அந்த முதுகு தண்டுவட வலி இருந்துச்சுன்னா அந்த தசைகள் வந்து நல்ல இயல்பான நிலைக்கு வந்து நல்ல ஆற்றலை இந்த ஆசனங்கள் செய்யறதுனால ஆற்றல் நமக்கு கிடைக்குது தொடர்ந்து இந்த பயிற்சியை நல்லா செஞ்சு பாருங்க சின்முத்திரை வச்சுக்கிறோம் நல்லா முடிச்சுடுங்க அடுத்து சதங்காசனம் அப்படியே தலைக்கு டச் பண்ணி கைகளை கால் கால் பாதங்களோடு சேர்த்து வச்சுக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு விடுங்க கபாலபதி பயிற்சி பெருவரை வச்சுக்கிறோம் உங்களுக்கு கால் வலி இருந்துச்சுன்னா சமணங்கால் போட்டு கொண்டு செய்யுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே முதல்ல வச்சுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும் நன்றாக மூச்சு விடுங்க ஆதித்த லட்சணம் திருமண பஸ்திரியா நல்லா மூச்சு விடணும் 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு எடுத்துடுங்க. ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக மூச்செடுக்க வேண்டும். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றிலே இருக்க வேண்டும். அப்படியே சாந்தியாசன நிலையில ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கால் நீட்டிக்கங்க. கண்களை மூடிப்படுத்து. நல்லா மூச்சு காட்டையே கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உடல் தளர்வு வச்சுக்கோங்க. எந்தவித அசைவு இல்லாம ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். தொடர்ந்து மூச்சு காட்டையே கவனிங்க. நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடலாலும் மனதாலும் நாம் பரிபூர்ண ஆரோக்கியத்தை அடைகின்றோம். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா, இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இன்று நாம் கவச தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போறோம். கவசம்னா என்ன? ப்ரொடெக்ஷன் என்ன? பாதுகாப்பு. இதுல இருந்து பாதுகாப்பு? நெகட்டிவ் எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், பில்லி சூன்யம், அதாவது நம்மளை பத்தி பல பேர் தேவையில்லாம கெட்ட விஷயமா யோசிச்சு அந்த எண்ணங்களை நமக்கு வர வச்சிருவாங்க. இதெல்லாம் கட் பண்ணி நாம கவசமா பாதுகாப்பா எந்த ஒரு கெட்ட விஷயமும் அட்டாக் பண்ணாம நல்ல விஷயம் மட்டுமே இருக்கிறதுக்கு கவச தியானம்னு ஒரு தியானங்க. இது ரொம்ப அருமையானது. இதை செஞ்சோம்னாவே உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க, நிம்மதியா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இது எப்படின்னா, முக்கோணத்தை ஒரு வரைங்க ஒரு பேப்பர்ல. மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்றும் கீழ் நோக்கிய முக்கோணம் ஒன்றும் வரைஞ்சிங்கன்னா இது எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குமா, நட்சத்திரம் மாதிரி. அதாங்க கவச தியானம். அதாவது இங்க பாருங்க, கீழ் நோக்கிய முக்கோணம். முதல் பாயிண்ட் எங்க தெரியுமா? தோல், வலது தோல் பட்டை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கீழ் நோக்கிய முக்கோணத்துடைய முதல் பாயிண்ட். இது இடது தோள்பட்டையோட அந்த பாயிண்ட் வந்து கீழ் நோக்கிய முக்கோணத்தின் இது இப்படி ஒரு கோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அது அப்படியே கீழே வர மாதிரி மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரங்கிறது தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வலது தோள்பட்டை, 2வது பாயிண்ட் இடது தோள்பட்டை, 3வது பாயிண்ட் மூலாதாரம். இதை 3 சேர்த்து பாருங்க, கீழ் நோக்கிய முக்கோணம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணும்னு சொல்றேன். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும், இல்லைன்னா பத்மாசனத்துல உட்காந்துக்கணும், இல்ல வஜ்ராசனம், இல்ல நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு சின்முத்திரான்னு என்ன? ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் நுனியில லேசா தொட்டுட்டு மற்ற விரல்களை நீட்டி வச்சிருந்தா இதற்கு பேரு சின்முத்திரான்னு பேருங்க. இந்த முத்திரையில பாருங்க, தொடைக்கு மேல கைய வச்சுட்டு கண்ணை மூடி முதுகு நேரா வச்சு இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு முன்னால முக்கோணம் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். இப்ப நான் சொன்னது கீழ் நோக்கிய முக்கோணம். இப்ப மேல் நோக்கிய முக்கோணம் எங்கன்னா வலது உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இடது உள்ளங்கையில செகண்ட் பாயிண்ட், புருவ மத்தியில 3வது பாயிண்ட். இது 3ம் சேர்ந்தது மேல் நோக்கிய முக்கோணம். வலது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, மூலாதாரம், இதை 3 ஜாயின் பண்ணி பாருங்க, கீழ் நோக்கிய முக்கோணம். வலது உள்ளங்கை, இடது உள்ளங்கை, புருவ மத்தி, இதை 3 ஜாயின் பண்ணீங்கன்னா மேல் நோக்கிய முக்கோணம். முதல்ல கீழ் நோக்கிய முக்கோணம் போடணும், அதுக்கப்புறம் மேல் நோக்கிய முக்கோணம் போடணும். இதை 2 போட்டு முடிக்கும் பொழுது நம்ம உடம்பில் கவசம் ஏற்படும். இதை குறைந்தது 3 முறை செய்யலாம், இல்ல 6 முறை, 9 முறைன்னு 3 அடுக்குகளாக செய்யலாம். இப்போ 6 பாயிண்ட் கத்துக்கிட்டீங்களா? இந்த 6 பாயிண்ட மையமா வச்சு செய்கிற பயிற்சிக்கு பேர் தான் கவச தியானம். இது எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன். அதாவது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ஓம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த பயிற்சியை எல்லா மதத்திலையும்
இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சைனீஸ்னு எல்லா மதங்களும் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டேங்க. எப்படி தெரியுமா? ஓம்ங்கிற வார்த்தையை உச்சரிக்காம ஆ உ இம் அப்படின்னு 3 வார்த்தைகளா மாத்திட்டோம். இவருங்க ஓம் அப்படிங்கிறது தான் ஆமேன். ஆமீன். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டின் சொல்லி எல்லாருமே ஓம் ஆமீன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது எப்படி தெரியுமா இருக்குது? தமிழ்ல லாரி அப்படிங்கிறோம், கேரளாவை பாருங்க லோரி அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஆரஞ்சுமா, ஜெர்மன்ல ஓராஞ்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே விஷயம்தான், வாய்க்குள்ள நுழையாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்கு இது உங்களுக்கு எங்களுக்கு அப்படின்னு இல்லாம ஆ உ இம்னு சொன்னா 3 ஒன்னாகுதா? இங்க பாருங்க, ஆ உ இம். இந்த 3 உச்சரிப்பையும் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஆன்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, ஆ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆ ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் முடிக்கணும். அதாவது மெதுவா ஆரம்பிச்சு உச்சகட்டத்துக்கு போய் மெதுவா வந்து முடிக்கணும். மூச்சு காத்து நல்லா இழுத்துட்டீங்க பாருங்க. ஆ மெதுவா ஆரம்பிக்கணும், உச்சகட்டத்துக்கு போகணும், மெதுவா வந்து முடியணும். இது ஆ உச்சரிக்கிறது. ஊ எப்படி உச்சரிக்கணும்? உதட்ட கூவி இங்க பாருங்க, அது இதே மாதிரிதான். மூச்சு காத்து இழுத்துட்டு மெதுவா ஆரம்பிக்கணும், அதிகமா பண்ணணும், மறுபடியும் மெதுவா வரணும். இம் எப்படி உச்சரிக்கணும்? இம். இதாங்க ஆ உ இம். இந்த 3 வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 உச்சரிப்பு மனப்பாடம் பண்ணியாச்சா? இப்ப பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கணும், இல்லைன்னா பத்மாசனம், இல்லைன்னா வஜ்ராசனம், இல்லைன்னா சேர்ல எப்படி வேணா உட்காந்துக்கலாம். முதுகு நேரம் இருக்கணும், கண்கள் மூடிய நிலை, கை ரெண்டும் சின்முத்திரா வச்சுட்டு பாருங்க. உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு முதல்ல வலது தோள்பட்டையில மனசை கொண்டு போய் வச்சுட்டு மூச்சு காத்தை இழுத்து ஆ அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு மூச்சு இருக்கோ பொறுமையா சொல்லணும். அவசரப்பட்டும் சொல்லக்கூடாது, இல்ல ரொம்ப நேரம் சொல்றீங்களா கஷ்டப்பட்டும் சொல்லக்கூடாது. அடுத்தது மூச்சு காத்தை நல்லா உள்ள எடுத்துட்டு இடது தோள்பட்டையில கவனம் வச்சு அப்படின்னு சொல்லணும். 3வது மூலாதாரத்துல கவனத்தை வச்சு இம்னு சொல்லணும். அடுத்தது வலது உள்ளங்கையில கவனம் வச்சு ஆ, இடது உள்ளங்கையில கவனம் வச்சு உ, புருவ மத்திய கவனம் வச்சு இம். அதாவது கடைசியா புருவ மத்தியில தான் முடியணும். 6வது பாயிண்ட் புருவ மத்தியில. இதுக்கு பேரு ஒரு சுத்து. இந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்துட்டு 3 சுத்து, 6 சுத்து, 9 சுத்து இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு இவருங்க முடிச்சோம் ட்ரைன்னு கண்ணு தரக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்கணும். அமைதியா உட்கார்ந்துட்டு நல்ல வார்த்தைகள்லாம் பதிவு செய்யணும். என் உடல் ஆரோக்கியமா இருக்கிறது, நான் ஒரு சார்ந்த சொரூபி, என் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நல்ல விஷயமெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பொறுமையா அமைதியா 2 கையும் மெதுவா உரசி கண்ணுக்கு மேல வச்சு மசாஜ் பண்ணிட்டு முதல்ல உள்ளங்கைய பார்க்கணும், அதுக்கப்புறமா மற்றவங்களை பார்க்கணும். இதற்கு பெயர் கவச தியானம். இந்த உலகத்துல ராணுவம் இருக்கு இல்லையா, உலக மேப்பை வச்சீங்கன்னா இந்த மேல் நோக்கிய முக்கோணமும் கீழ் நோக்கிய முக்கோணம் போட்டீங்கன்னா 6 பாயிண்ட் எங்க வருதோ இந்த இடங்களில் மட்டுமே மிகப்பெரிய ராணுவங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உலகத்தை காப்பாற்றுவதற்கு கவச தியானம் உலக மேப்லயே போட்டிருக்காங்க. அதனால நாம் இனிமேல் கவச தியானம் செய்வோம். நாம் கெட்ட விஷயத்தை நம்மிடம் அணுகாமல் பாசிட்டிவான நல்ல விஷயத்தை மட்டுமே வைத்து நாம் நிம்மதியாக வாழ்வோம். கவச தியானம் எப்ப வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சோன்னா பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், காலையிலும் பண்ணலாம், எல்லா வயசுலும் பண்ணலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். எனவே கவச தியானம் செய்வோம், பாதுகாப்பாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா.
இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு கவச தியானம் பற்றி ஒரு அற்புதமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். இது நமக்கு நாமே போட்டுக்கொள்ள கூடிய ஒரு தற்காப்பு ஒரு தியானம்னு சொல்லலாம். அனைவரும் இதை பயன்படுத்தி பின்பற்றி அனைவருக்கும் ஒரு தற்காப்பு வாழ்க்கை முறையை வாழ அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நமக்கு புதன்கிழமை வந்தாலே ஒரு உற்சாகமாக அனைவருக்கும் ஒரு அதாவது எப்படின்னா வாழ்க்கை முறைக்கு நமக்கு என்ன தேவைகள் நமக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உண்டான செய்திகள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அந்த அற்புத நிகழ்வை இன்று நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அகிலா மேடம் அவர்கள். பஞ்சபூத மருத்துவம் என்பதை விட அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிற ஒரு இரட்டை கருத்தை கொண்டு ஒரு ஒற்றை வார்த்தைகளால் நமக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று பஞ்சபூதத்தின் மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் சிறப்பாக நமக்கு அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம பஞ்சபூதங்கள் பத்தி பார்க்க போறோம். அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது எப்படி நமக்கு மருத்துவமா பயன்படுறது அப்படிங்கிறது புரியும். இது இன்னைக்கு நம்ம பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு. சோ இப்ப நம்ம இத ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொன்னாதான் பார்க்க போறோம். ஏன்னா இது மகத்துவம் தெரியணும், மருத்துவமா எப்படி பயன்படுது, நாம எப்படி அதை பயன்படுத்தி நம்மளுடைய உடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுங்கிறத பத்தி பேசுறதுனால ஒவ்வொரு வாரமா நம்ம ஒவ்வொரு நிலம் பத்தி, நீர் பத்தி அப்படி தனித்தனியா பார்க்கலாம். அப்பதான் உங்களால செல்ஃப் ஹீலிங், உங்களை நீங்க சுயமா உங்களை நீங்க குணப்படுத்திக்க முடியும். அண்ட் இது எப்படி நமக்கு மருத்துவமா பயன்படுதுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம வாழ்ந்து அதன்படி குழந்தைங்களையும் தெளிய வச்சு நம்ம வாழ வைக்க போறோம். அதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால தனித்தனியா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாவது பஞ்சபூதங்கள்னா என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதங்கள்ல நிலம் அப்படிங்கிறது மண் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நீர், அடுத்தது நெருப்பு, காற்று, ஆகாயம். இது மருத்துவம்ல எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மண் அப்படின்னு சொன்னா அல்லது நிலம்னு சொன்னா நிலத்திலே அல்லது மண்ணில் விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் அண்ட் மண்ணுல கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள், அதுல கிடைக்கக்கூடிய சத்துக்கள். பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா விஷத்தன்மை கூட நமக்கு மருந்தாக நமக்கு பயன்படுது. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த வாயுக்கள், இது எல்லாமே மண்ணின் மூலமா கிடைக்குது. நம்ம வெறுமனே உணவுப் பொருளை மட்டும் சொல்லக்கூடாது. அதனாலதான் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது கூட நீங்க சாப்பிடலன்னா எப்படி மண்ணினுடைய சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல மருத்துவமா மண் உணவுல மட்டும் இல்ல, இயற்கை உணவாகவோ அல்லது காய்கறியாகவோ, காய்கறி மருத்துவமாகவோ, பழ உணவாகவோ மட்டும் இல்லாமல் மண் பட்டி, மண் குளியல், மண்ணை கரைச்சி அந்த தண்ணிய குடிக்கிறது, இப்படி பல விதத்துல மருத்துவம் நமக்கு மண் மருத்துவம், நில மருத்துவம் நமக்கு இயற்கை மருத்துவத்துல இருக்கு. அப்ப இதனுடைய மகத்துவம் என்ன? நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மண்ணு அதுல விளையக்கூடியதை பத்தி நமக்கு தெரியும். ஆனா எல்லா தாது உப்புக்களும், ஈவன் கண்ணாடி ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், மண்ணுல இல்லாம வேற எங்கேயோ இருந்து வானத்துல இருந்து எல்லாம் வரல. இது சகோதரர் மண் சுதாகர் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க பத்தி நிறைய ஆராய்ச்சி இன்னைக்கும் பண்ணிட்டே இருக்காங்க. பிளாஸ்டிக்னு நீங்க எல்லாம் அவாய்ட் பண்றீங்க, அது கெடுதல் தான். ஆனா அதனுடைய மூலக்கூறுகள் எல்லாம் நம்ம மண்ணுல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடியுடைய துகள்கள், அதனுடைய காம்பினேஷன், அதனுடைய தாது பொருட்கள் எல்லாமே மண்ணுல தான் இருக்கு. சோ நம்ம கெமிக்கல்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள் கூட எங்க இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய மண்ணுல இருந்து தான் கிடைக்குது. அப்போ இது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எந்த விதத்துல எடுத்துக்கிட்டா பயன்படுத்தினா
அது நமக்கு வந்து நோயை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். இப்ப மண்ணுல நமக்கு பாத்தீங்கன்னா தாது உப்புக்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து சத்துக்களும் மண்ணுல இருக்கு. அத அப்படியே முற்காலத்துல பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல ஒரு உயிர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆத்மா அந்த உடல்ல இருந்து போகிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு வழிமுறை என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது பாலை கொஞ்சம் வந்து குடுக்கணும், துளசி தண்ணிய குடுக்கணும் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய மூவிஸ் பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒண்ணு தங்கத்தை தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அல்லது கழுவி அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க குடுப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா 2வதா அவங்க செலக்ட் பண்ணக்கூடியது மண். அவங்க எந்த பூமியில பிறந்தாங்களோ அல்லது எந்த பூமியில அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சந்தோஷமா பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்களோ அந்த மண்ணுல அந்த பூமியில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தண்ணியில கரைச்சு அத வந்து குடிக்கிறதுக்கு குடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா மண்ணாசை பொன்னாசை இப்படிதான் வந்தது. இது சரியா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆத்மா எதன் மீது அதிகமாக பற்று இருந்ததோ அத வந்து உள்ள எடுத்துக்கும் பொழுது அந்த ஆத்மா ரொம்ப சௌகரியமா அந்த உடலை விட்டு வெளியேறுங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய எண்ணமா இருந்தது. அதுதான் உண்மையும் கூட. அதனாலதான் நான் கடந்த முறை கூட சொன்னேன். பெண்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வகுத்து வச்ச வழிமுறைகள்ல பெண்களுக்கான அந்த வளைகாப்பு, வளை பூட்டுதல் அப்படிங்கிற விஷயம் எங்க நடக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்ல நடந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 7 மாதத்துக்கு அப்புறமா கட்டாயமா இன்றைக்கும் நாம் அத வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கட்டாயமா அவர்கள் பிறந்தகத்துக்கு போகணும். பிறந்த ஊருக்கு, பிறந்த மண்ணுல போய் அவங்க என்ன பண்ணணும்? வாழணும். வாழ்ந்தா, அந்த மண்ணுல இந்த பெண் பிறந்தாங்க இல்லையா? அந்த உடல்ல இந்த மண்ணுல இருந்து விளைந்த சத்துக்கள், கிடைத்த தாது உப்புக்கள் தான் என்ன இருக்கு? அந்த பிராண சக்தி தான் இந்த பெண்ணுடைய உடல்ல இருக்கு. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய மண்ணினுடைய சக்தி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மண்ணுக்கே வந்தா தான் சரியா போகும். அந்த பிராண சக்தி அந்த உடலுக்குள்ள போனா தான் சரியாகும். அந்த தாது உப்புக்கள் அந்த உடம்புக்குள்ள போனா தான் சரியாகும். சோ மண் சக்தி குறைபாடு வந்துச்சுன்னு சொன்னா, குழந்தையினுடைய உடல்ல நெறைய மண் சம்பந்தப்பட்ட உடல் வளர்ச்சி அதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா புதுசு கிடையாது. மண்ணினுடைய சக்தி ஒருத்தருடைய உடல்ல குறைவாக இருந்தது அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் இவைகள்ல சுரப்புல குறைபாடு ஏற்படும் பொழுது, தைராய்டு ஆகட்டும், உடல் பருமன், உடல் மெலிந்து போகிறது, தசைகள் ரொம்ப கம்மியா இருக்கிறது, எலும்புகள்ல மாற்றம் ஏற்படுறது, இப்போ மஸ்குலர் டிஸ்ட்ரோபி வந்தாச்சு. நர்வஸ்ல நெறைய பேருக்கு டிஸ்ட்ரோபி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரியான குழந்தைகள் எல்லாம் பிறப்பதற்கு காரணம், அந்த பெண் பிறந்தகத்துக்கு கடைசி அந்த 3 மாசம், அந்த 7வது மாதம், 8வது மாசம், 9வது மாசம், 10வது மாசம் அங்க இருக்கணும். இருந்தாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மண் சம்பந்தப்பட்ட சத்துக்களுடைய குறைபாடு, அந்த மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பிராணசக்தியினுடைய சக்தி குறைபாடு வராது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செய்து நீங்க எந்த மாதிரியான மாடர்ன் கல்ச்சர்ல இருந்தாலும், நம்மளுடைய முன்னோர்கள் குடுத்த அந்த வழிமுறையில ரொம்ப முக்கியமானது இந்த வளைகாப்பு. சோ பிறந்த வீடு, அட்லீஸ்ட் ரொம்ப வருஷம் வாழ்ந்த, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த இடத்துல கூட்டிட்டு போய் அவங்கள வாழ வைக்கணும். நான் அதான் சொல்லுவேன் 3 மாசம் முடியலையா? ரொம்ப எனக்கு சிரமம். என்னுடைய சூழல் அந்த மாதிரி நெறைய இன்னைக்கு இருக்கு. என்னால முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, தயவு செய்து குறைந்தது ஒரு 3 வாரங்களுக்காவது, ஒரு 21 நாட்களுக்காவது அந்த பூமியில இருந்து, அந்த இடத்துல விளையக்கூடிய காய்கறிகள், அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய பிராண சக்திய அவங்க கிரகிக்கணும். அந்த மண்ணோட சக்திய உணரணும். அந்த தாது உப்புக்கள அவங்க சாப்பிடணும். அந்த தாது உப்புக்கள அவங்க சாப்பிட்டு, அவங்க நல்லபடியா அந்த பஞ்சபூத சக்திகள் நிவர்த்தி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமா, பிரமாதமா இருக்கும். அந்த குறைபாடு வரவே கூடாது. அத மட்டும் பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் கடைசி 3 வாரங்களாவது, வளைகாப்பு முடிச்சு ஒரு 3 வாரங்களாவது பெண்ணகத்துல அந்த பெண் இருக்கணும். இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு, குழந்தைக்கு, அவனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. வேற எதாலயும் நிவர்த்தி பண்ணவே முடியாது. மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகளை மண்ணின் மூலமா தான் நிவர்த்தி பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம்.
அது வேற விதத்துல மண்ணிலேயே பல விதங்கள்ல சக்தி கொடுக்க முடியும். ஒண்ணு அந்த காற்று படலாம். மண்ணின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த காற்று, மண்ணை வந்து கரைச்சு அந்த நீரா குடிக்கிறது. இன்றைக்கும் உண்டு இயற்கை மருத்துவத்துல மண்ணை கரைச்சு அந்த தண்ணியை தெளிய வச்சு அந்த தண்ணியை குடிக்கிற சிகிச்சை இன்னைக்கும் இருக்கு இயற்கை மருத்துவத்துல. மண்ணீரல் சம்பந்தப்பட்ட ஸ்பிளீனோமெகலின்னு சொல்லக்கூடிய தொந்தரவு காட்டும் வாயில வரக்கூடிய லியூகோடெர்மா, உதட்டுல தோல்ல வரக்கூடிய அந்த தோல் சிகிச்சை எல்லாமே மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடியது. அந்த தண்ணியை குடிச்சாலே சரியா போயிடும் அந்த நோய். அண்ட் பல பேருக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுல அல்சர் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மண்ணை வந்து கரைச்சி அந்த தண்ணியை தான் வடிகட்டி குடிக்க சொல்றோம். சோ இது ரொம்ப அற்புதமான மருந்து. அந்த அளவுக்கு அந்த மண்ணுல தாது உப்புக்கள் நிறைஞ்சு இருக்கு. நம்ம ஏதோ மண் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மண்ணை தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம வீட்டுல சமையல் கட்டுல நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ரசாயன கலவைகள் கலந்து ஆசிட் அமில நீர் கலந்த அந்த லிக்விட் எல்லாம் பயன்படுத்தி சோப் எல்லாம் பயன்படுத்தி பாத்திரங்கள் கழுவுறோம். அந்த துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு பல விதத்துல வீட்டுல துடைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் கெமிக்கல் வந்தாச்சு. அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுது? மண்ணுக்குள்ளதான் போகுது. நம்ம இவ்வளவு கெமிக்கல்ஸ இவ்வளவு ரசாயனங்களை இவ்வளவு விஷங்களை நாம அந்த மண்ணுல செலுத்தினாலும் கூட அந்த மண்ணுல மழை நீர் பெய்யும் போது வெயில் அடிக்கும் போது அந்த வாயுக்கள் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுது? அந்த விஷத்தன்மை குறைந்து அந்த மண்ணுல எந்த விதை போட்டாலும் முளைக்குதா இல்லையா? அந்த அளவுக்கு கருணை உள்ளது நம்முடைய மண், நிலம். அதனாலதான் அந்த பூமா தேவின்னு சொல்றோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியது. எவ்வளவு விஷத்தை நீங்க தெளிச்சாலும் திரும்ப திரும்ப ஒரு மழை நல்லா பேஞ்சு ஒரு அடி அடிச்சு எல்லாம் கரைஞ்சி நியூட்ரலைஸ் ஆயிடும் அந்த கெமிக்கல் எல்லாம். நல்லா ஒரு வெயில் அடிச்சு அந்த கெமிக்கல் எல்லாம் போயிடும். அதனுடைய தன்மை எல்லாம் குறைஞ்சு போயிடும். விஷத்தன்மை எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்னதான் இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க. எங்க ஊர் பகுதிகள்லாம் உண்டு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில இப்ப யாரும் களை எடுக்கிறது இல்ல, யாரும் வச்சு எல்லாம் கொத்தி எல்லாம் எடுக்கிறது இல்ல. உடனே களைக்கொல்லி வாங்கிட்டு வந்து மெஷினை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லா வீட்டுக்கு வெளியில சுத்தி எல்லா பக்கமும் அடிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? நிறைய மூலிகை தாவரங்கள் எல்லாமே என்ன ஆயிடும்? அப்படியே கருகி போயிடும். ஆனா அந்த விஷத்தன்மை அதுலயே இருக்கும். அப்பெல்லாம் நான் வேண்டிப்பேன் நான், ஐயோ இறைவா மழை நல்லா பெய்யக்கூடாதா? நல்ல மழை பெய்ஞ்சதுன்னா இல்ல நல்ல வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா அது நீர்த்து போயிடும். அந்த விஷத்தன்மை எல்லாம் முறிஞ்சு திருப்பி அந்த இடத்துல வந்து உயிர்கள் அந்த தாவரங்கள் வளர்றதுக்கு அந்த மண்ணு வந்து பக்குவப்பட்டுரும். இதையெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில களைக்கொல்லி அடிக்கிறது வீட்ல நம்ம பாத்ரூம்லயோ அல்லது வீட்ல இருந்து சிங்க்லயோ வெளியில போற தண்ணி விஷத்தன்மைன்னு சொல்றோம். இது எல்லாமே நம்ம பண்ற அத்தனை தவறுகளும் இந்த பஞ்சபூதங்களால மற்ற பஞ்சபூதங்களால நிவர்த்தி செய்யப்படுது. வெயில்னால அளவுக்கு அதிகமான சூரிய ஒளியினாலையும் நல்ல மழையினாலையும் அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுது? நல்ல வாயுக்கள் நிறைய காற்றோட்டம் இருந்ததுன்னு சொன்னா அது நியூட்ரலைஸ் ஆயிடும். நீர்த்து போயிடும். அந்த விஷத்தன்மை எவ்வளவு இருந்தாலும். அதுக்கப்புறம் திரும்பி அங்க துளசி வளரும், கற்பூரவள்ளி வளரும், அந்த இடத்துல வந்து குப்பைமேனி வளரும், அந்த நித்திய கல்யாணி வளரும், சங்குப்பூச்சி எல்லா செடிகளுமே இது எல்லாமே என்னாகும்? திரும்பவும் வளர ஆரம்பிச்சிடும். ஒரு மழை பெஞ்சா போதும் சுத்தி எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு இருக்குது. காரணம் என்ன? அவ்வளவு விஷத்தன்மையும் முறிஞ்சு திரும்ப மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? எல்லாம் உயிர்த்து திரும்பவும் வருது. சோ மண்ணுல அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்க எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அந்த மண் அதெல்லாம் நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கிக்கிட்டு திரும்பவும் புதுசா சத்தோட அத்தனை தாது உப்புக்களோட திரும்பவும் நமக்கு தேவையானதை கொடுக்குது. உணவு மட்டும் இல்ல, மூலிகை, அருகம்புல், குப்பைமேனி, துளசி, கற்பூர மூலிகைகள் தானாவே வளருது எல்லா பக்கமும். பார்த்திருக்கீங்களா? யாரும் குப்பைமேனியை கொண்டு வந்தெல்லாம் வீட்டுல வளர்க்கவே வேண்டாம். மண்ணுல வச்சு நீங்க அறுவடை பண்ணவே வேண்டாம். முடக்கத்தான் எங்க பார்த்தாலும் முளைக்கும். கோவைக்காய் எங்க பார்த்தாலும் முளைக்கும். எவ்வளவு செடிகள். இதெல்லாம் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பாத்தீங்கன்னா தெரியும். அத்தனையும் மூலிகைகள் தான். 90% மனிதனுக்கு அவசியமானது அல்லது மற்ற விலங்குகளுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு அவசியமானது தான் மண்ணுல முளைக்குது. எல்லா உயிர்களையும் வாழ வைக்கக்கூடியது இந்த மண். சோ முடிந்த வரைக்கும் நம்ம இந்த மண்ணை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடிந்த வரைக்கும் வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து கழிவு நீக்க திங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ சாமான் தைக்கிறதுக்காகட்டும், துணி துவைக்க, குளிக்க, வீடு கழுவ இதையெல்லாம் தயவு செய்து முடிந்த வரைக்கும் இயற்கையில ரசாயன கலவை இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சாம்பல் பயன்படுத்தலாம். எவ்வளவோ குப்பைகளை போட்டு எரிக்கிறோம் நம்ம. மரக்குச்சிகள்லாம் வெட்டி போடுறோம். எல்லாத்தையும் போட்டு சாம்பல் பண்ணலாம், கறி பண்ணலாம், அதை வச்சு பாத்திரம் தேய்க்கலாம். இப்ப நிறைய இடங்கள்ல கிடைக்குது. சாம்பல் எல்லாமே கிடைக்குது இப்போ. ஆன்லைன்ல அவைலபிள் போட்டீங்கன்னா எல்லாம் அமேசான்ல இல்லாததே இல்ல. ஆன்லைன்ல எதை வேணா வாங்கலாம்.
ஸோ சாம்பல் கிடைக்குது. சாம்பல் போட்டு பாத்திரம் தேய்க்கலாம். கறி துண்டு வச்சு பல் தேய்க்கலாம். புதுசாலாம் ஒண்ணுமே வேண்டாம். அப்பல்லாம் என்ன பண்ணாங்க? மண்ண தான் எடுத்து நாங்க எல்லாம் சின்ன குழந்தையில தோட்டத்துக்கு போவோம். இந்த ஆத்து மண்ணோ அல்லது வயல் மண்ணு. அப்பல்லாம் யாரும் உரம் போடல வயல்ல. வயல் மண்ண எடுப்போம். தலையில இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சு குளிச்சுட்டு வந்துருவோம். நல்லா தான் இருந்துச்சு. அப்பல்லாம் முடி நல்லா தான் வளர்ந்துச்சு. அப்பல்லாம் தோல் நல்லா தான் இருந்தது. எப்ப சோப்பு போட ஆரம்பிச்சோமோ, வியர்வை துவாரங்கள் எல்லாம் மூடி போச்சு. சோ மண்ணுல அவ்வளவு சத்து இருக்கு. அதெல்லாம் போட்டு நமக்கு வந்து உடல்ல தேய்க்கும்போது, சோ நம்ம உள்ள கரைச்சு குடிக்கலாம். மேலுக்கு தேய்ச்சு குளிக்கலாம். மரங்கள வந்து நம்ம ஏதாவது வெட்டி போட்டோம்னா, அந்த குச்செல்லாம் போட்டு எரிச்சு கரியாக்கி அத பல் தேய்க்கலாம். அந்த சாம்பல எடுத்து நம்ம பாத்திரம் கழுவலாம். வீடு கழுவுறதுக்குலாம் ஒண்ணுமே அப்பல்லாம் இல்ல. மாட்டினுடைய கோமியத்த எடுத்துட்டு வருவாங்க, வீடெல்லாம் தெளிப்பாங்க, கல்லு உப்பு போட்டு வீடு துடைப்பாங்க அவ்வளவுதான். சாணம் போட்டு தான் வீடு மொழுகுனாங்க. இப்ப துடைக்கிறதா இருக்குது அப்படின்னா கூட நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கல்லு உப்பு போட்டு வீட்ட துடைச்சீங்கன்னா போதுமானது. கீழ ஒரு 5 அடி அளவுக்கு ஒரு 2 1/2 அடி அளவுக்காவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. பூச்சி, புழு எதுவுமே வராது. சோ இந்த மாதிரி மண்ணை வந்து பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு தெரியாது. எப்ப வேணா உங்களுக்கு உடல்ல உபாதைகள் வரலாம். நம்ம வீட்ல தோட்டத்துல பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. வீட்டு தோட்டத்துல திடீர்னு என்னமோ தெரியல நாயுருவி செடி பெருசா வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மண்ணு எவ்வளவு அற்புதமான ஒரு பலனை நம்ம குடுக்குதுன்னு பாருங்க. நீங்க ஒரு 4, 5 வருஷம் ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நம்ம வீட்ல திடீர்னு செடிகள்லாம் வளரும். புதுசு புதுசா. அட 5 வருஷம் ஆச்சு இப்படி ஒரு செடி வந்ததே இல்லையே! அப்படின்னு பார்த்தா, அவ்வளவு அற்புதமானதுங்க மண்ணு. நம்மளுடைய உணர்வை அது உள்வாங்கி, நம்ம வீட்ல யாருக்கோ ஒருத்தருக்கு நாயுருவி வேர் அல்லது நாயுருவி செடியினுடைய மருத்துவ குணம் அவசியப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த பூமி நமக்காக விளைய வைக்குது. நான் பலமுறை அந்த அற்புதத்த பார்த்திருக்கேன். நெறைய வீடுகளுக்கு போம்போது, என் வீட்ல சங்குப்பூவே கிடையாதுங்க. மொத்தமா நான் களைக்கொல்லி அடிச்சு ரொம்ப பெருமையா சொல்லுவேன். களைக்கொல்லி அடிச்சு சுத்தமா இருக்கு. நான் 10 வருஷமா அந்த வீட்ல குடியிருக்கேன். என் வீட்ல சங்குப்பூ வந்து வந்ததே கிடையாது. ஆனா புதுசா இப்ப என்னமோ வந்திருக்குதுங்க. நானும் விட்டுட்டேன் வளருதுன்னு. பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 15, 20 நாள் கூட இருக்காதுங்க. அந்த வீட்டு பெண் குழந்தைக்கு 12 வயசு பெண் குழந்தை, மாதவிடாய் ஆன அந்த பெண் குழந்தைக்கு அதனுடைய பிரைவேட் பார்ட் ஃபுல்லா சர்வசைட்டிஸ். அதாவது கருப்பை வாயில புண்ணு. எப்படி பாருங்க? கருப்பை வாயில புண்ணு. நல்லா வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணாயிடுச்சு. அப்போ ஒரு 15 நாள்ல என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதுக்கு என்ன வைத்தியம்? உன் வீட்ல வந்திருக்கு பார்த்தீங்களா? 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல? அத எடுத்து காய்ச்சி டீ மாரி போட்டு குழந்தைக்கு 2 வேள குடுங்க. அவ்வளோதான். அந்த பூவ மட்டும் 5, 6 பூவ மட்டும் எடுத்து காய்ச்சி குடுத்தாங்க. சரியா போயிடுச்சு. அதே மாரி ஒரு வீட்ல போனா நாயுருவி. நாயுருவி வீட்ல திடீர்னு வந்திருக்கு. நான் இந்த விஷயம் சொந்த வீடு 20 வருஷமா நான் அந்த வீட்ல இருக்கேன். என் வீட்ல நாயுருவியே வராது. பெருசா பெரிய லெவல்ல புதர் மாரி வந்துருச்சு திடீர்னு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இதுதான் அற்புதம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும் தான் உணர்வு இருக்குன்னு. அந்த மண்ணுக்கு உணர்வு இருக்கு. அந்த மண்ணுல திடீர்னு நாயுருவி வந்திருக்கு. அப்போ அதே மாரி சொன்னாங்க. உங்க வீட்ல யாருக்கானா கேட்டேன். உங்க வீட்ல யாருக்காவது பல் தொந்தரவு? ஐயோ! இருக்கு. எங்க வீட்ல 4, 5 பேருக்குமே இருக்கு. ரூட் கனால் பண்றோம். என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப பல்லு சொத்தையாகுது, பிரச்சனை வருது. நெறைய தொந்தரவு இருக்கு. பாருங்க. இந்த மண்ணு எவ்ளோ அழகா அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அல்லது வரப்போகுதுன்னு முன்னாடியே அது வளர்ந்துருக்கு உங்களுக்கு தெரியல. வெட்டி போட்டுறலாம்ன்னு ஆள் வர சொல்லியிருக்கேன். தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படியே இந்த நாயுருவி செடிய சமூலம் எடுத்துக்கோங்க. எடுத்து அழகா தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வாய் கொப்பளிங்க. உங்களுடைய பல்லு பிரச்சனை சரியா போயிடும். அவ்வளவுதாங்க. பஞ்சபூதங்கள்ல மண் எவ்வளவு மகத்துவமானது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம ஏதோ சும்மா சாதாரணம் அது மேல எல்லாத்தையும் போட்டு தெளிக்கிறோம். எல்லா விஷத்தையும் நம்ம போடுறோம். ஆனா நீங்க உணர்வுபூர்வமா அத உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவ்வளவு அற்புதமானது. ஆயுளை கூட்டக்கூடியது. இதுதான் ஹையஸ்ட். எப்படி ஆயுளை கூட்டும்? அட்லீஸ்ட் உங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய மண் தரையில செருப்பு இல்லாம நடங்க. செருப்பு இல்லாம நடங்க. உங்களுக்கும் பூமிக்குமான மண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு தடையும், எந்த ஒரு சுவரும் இல்லாம பார்த்துக்கோங்க. செருப்பு அப்படிங்கிறது மண்ணினுடைய சக்தியை உங்க உடம்புல கிரகிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடியது. தயவு செய்து உங்களுக்கு சுத்தமா இருக்கக்கூடிய பகுதிகள், இப்ப பார்க் நெறைய இடங்கள்ல பார்க் இருக்கு. கட்டி வச்சிருக்காங்க. மண் தரைகள் இருக்கு. நெறைய இடங்கள்ல. நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ சுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதனாலதான் கோவில்ல செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோவில்ல மட்டும் தான் இறைவன் இருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கும் பொழுது எதுக்காக கோவில்ல மட்டும் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க? அசுத்தமாயிடும்னா? கிடையவே கிடையாது. அங்கேயாவது செருப்பு இல்லாம நட. சுத்தமா இருக்கு.
அந்த பஞ்சபூத சக்தியை உள்ள வாங்கிக்கோ, மண் சக்தியை உள்ள வாங்கிக்கோண்டா. செருப்பு இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் நடந்ததனுடைய காரணம், முக்கியமான காரணம், இதுவும் ஒரு காரணம், அவங்க நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்ததுக்கு காரணம் செருப்பு இல்லாம நடந்ததுதான். எங்க போனாலும் செருப்பு, பூமாதேவியா வணங்கி நிலத்துல போய் பயிர் பண்ண இறங்குனாங்கன்னா செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் போவாங்க. எல்லா இடத்துலயும் போட்டா கூட பெரும்பாலும் அப்ப செருப்பு கிடையாது. இல்லைன்னா தோல் செருப்பா இருக்கும், இல்லைன்னா மரக்கட்டை செருப்பா இருக்கும். பெரும்பாலும் பெரும்பாலும் 95% நீங்க பெரியவங்களெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செருப்பு போட்டு பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஐயோ இப்ப செருப்பு போடாம எப்படி போறது, ரோட்ல வந்து கல் இருக்குது, முள் இருக்குது, கண்ணாடி துண்டு இருக்குது. அப்ப இல்லையா? அப்ப இல்லையா? இருந்துச்சு. நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காலோ அல்லது எந்த பகுதியோ அதிகமாக பூமியோடு தொடர்பிலேயே இருக்கும், மண்ணோட தொடர்புலயே இருக்கும். அந்த செல்களோட டெக்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூஸ் திசுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய தன்மையே மாத்திரும். நீங்க மொசைக் தரையிலேயே நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கால்ல இருக்கக்கூடிய, பாதத்துல இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து ரொம்ப மென்மையா, அதுல நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த டெக்ஸ்டர்ஸ் இருக்கும், வடிவத்துல இருக்கும். கரடு முரடா, கல்லு, மண்ணு, முள்ளுன்னு நீங்க நடக்க பழகிட்டீங்கன்னா, அந்த இடங்கள்ல தான் நீங்க நடக்க போறீங்கன்னு அந்த மண்ணு உணர்த்திருச்சு, அந்த உடல் அத உணர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கால் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய வடிவம் செருப்பை விட ஹார்ட் ஆயிடும். பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் காப்பு காய்ச்சி போறது. அட புதுசா ஒரு தொடப்ப எடுத்து உங்க பிள்ளை நல்லா பெருக்கி பார்க்கணும். இல்ல நீங்களே கூட ஒரு வேலை செஞ்சு பாருங்களேன். கை அந்த இடத்துல அப்படியே தடிச்சு போயிடும். முதல்ல வலிக்கும். அப்புறம் 2 நாள்ல தடிச்சு போயிடும். அப்புறம் நீங்க என்ன வேலை பண்ணாலும் அந்த இடத்துல என்ன ஆயிடும்? திசுக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான வடிவத்தை கொடுத்துரும். சோ உடலுக்கு இந்த தன்மை இருக்கு. நீங்க செய்யற வேலைக்கு, நடக்கிற இடத்துக்கு, பயன்படுத்துற அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடலினுடைய செல்களின் வளர்ச்சியை தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொடுக்கும். இதுதான் பஞ்சபூதத்தினுடைய மகத்துவம். ஏன் அப்படின்னு சொன்னா, வெளியில என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கு. அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிண்டத்திலயும் இருக்கு. சோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அத்தனையும் நம்ம உடல்ல இருக்கு. நாம பஞ்சபூதத்தால ஆனோம். அதனால இந்த மண்ணுல நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திசுக்களுடைய வளர்ச்சியை, வடிவத்தை உங்களுடைய கால்களுக்கு நம்ம உடல் கொடுத்துரும், ஏற்பாடு பண்ணிரும். அப்புறம் எதுக்கு செருப்பு? கல்லு முள்ளு எதுவா இருந்தாலும் அது உடைஞ்சு போகணும், அது தகர்ந்து போகணும், அது நமக்கு பூ மாதிரி ஆயிடும், பழகி போயிடும். அந்த அளவுக்கு நம்மளுடைய கால் திசுக்கள் வடிவத்தை மாற்றி நம்மளை காப்பாற்றும். அதனால பயப்படாதீங்க. செருப்பு இல்லாம நடந்தா வலிக்கும், குத்தும், பழகி போயிடும். கொஞ்ச நாள்ல உடல் தன்னைத்தானே செல்களின் வளர்ச்சியை மாற்றி மண்ணில் நடப்பதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவமைப்பை, உடலை மாற்றி கொடுத்துரும். முயற்சி பண்ணிதான் பாருங்க. சோ மண்ணினுடைய சக்தி, வெறுங்கால்ல நடக்கணும், வெறுங்கால்ல நடக்கணும். நான் நடைப்பயிற்சி கூட சொல்லுவேன். நீங்க 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டாம், 1/2 கிலோமீட்டர் உங்க மொட்டை மாடியில சுத்தி கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்லயாவது செருப்பு இல்லாம நடங்க. அதனாலதான் சொல்லுவோம், வெளியில எல்லாம் தயவு செஞ்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் வந்து மூடிடாதீங்க. மண்ணினுடைய சக்தி உங்களுக்கு வேணும். தெரியாது எப்போ நம்மளுடைய மண், நம்ம இருக்கக்கூடிய அந்த வீடு, அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய மண் நமக்கு எப்ப வேணா எந்த உதவி வேணா செய்ய தயாரா இருக்கு. நாம கொஞ்சம் இடம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் டைல்ஸ் போட்டு, மண்ணை போட்டு, சிமெண்ட்டை போட்டு மூடிடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரியான மூலிகைகள் எப்ப வேணா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உணர்வுக்கு தகுந்த மாதிரி மண் மருத்துவத்தை கொடுக்கும். நமக்கு மூலிகை செடிகளை விளைவிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கோவில்ல ஜீவசமாதிக்கு போயிருக்கும். சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து, எப்ப பார்த்தாலும் நாங்க துளசியை நாங்க எடுத்து போட்டா கூட திரும்ப திரும்ப துளசி வந்துட்டு இருக்குது. அண்ட் அதோட சேர்ந்து நம்ம அந்த தொட்டாச்சினிங்கன்னு சொல்ல பாருங்க வந்துட்டே இருக்கு அப்படின்னு அந்த குருநாதர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க சொன்னோம் இது யாருக்காவது தேவைப்படலாம், அதனால கூட வந்திருக்கு அப்படின்னு. ஓ அப்படி சொல்றியா அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு தெரியும், தெரியாது ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள தூண்டி விட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னு பாக்குறாரு. அதனால நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அவருக்கு, ஏன்னா எல்லாருமே உடல் வந்து மண்ணால் ஆன உடல் தானே, அவருக்கு ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கங்க திடீர்னு ஒரு நிறைய பேருக்கு வந்து கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு குருநாதர். அப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அங்கங்க கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா பெருசு பெருசா மறு மாதிரி வந்துருச்சு. அது வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல, மறு மாதிரி டெட் செல்ஸ் போகவே மாட்டேங்குது, எவ்வளவு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது, என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார். சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கே தேவைப்பட்டிருக்கு பாருங்க, அங்க இருக்கு இல்லையா அந்த தொட்டாச்சி நீங்கி, அதை எடுத்து கசக்கிட்டு கொஞ்சமா எடுத்து அவர்கிட்ட சாபம் நிவர்த்தி வாங்கி பண்ணிட்டு
கொஞ்சம் நீங்க அதை எடுத்து கரைச்சு அப்ளை பண்ணுங்க, கரைச்சு அது மேல வந்து பத்து போடுங்க அப்படின்னு. அவ்வளவுதான். 15 நாள் தான். அவர் மேல உடம்பு ஃபுல்லா இருந்தது மரு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நாம செய்துட்டோங்கிறது இல்ல. நம்ம மூலமாக இறை ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அவருக்கு அத வந்து உணர்த்தி இருக்கு. அவ்வளவுதான். அது அவரு உணர முடியலங்கிறது இல்ல. அவருக்கு அது மறைச்சிருக்குது. அவ்வளவுதான். சோ இந்த மண் எவ்வளவு மகத்தானது பாருங்க. அவ்வளவு பெரிய ஜீவ சமாதி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதியுடைய பரப்பளவுல அவர் ஒரு மூலையில குடியிருக்காரு. அவருக்கே தெரியல என்ன பண்ணாலும் துளசி கூட இந்த தொட்டாச்சினிக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல அந்த ஜீவ சமாதி அங்க இருக்கு. ஆனா அந்த இடத்துல திடீர்னு தொட்டாச்சினிக்கு ஏன் வந்துச்சு? போகவே மாட்டேங்குது, நான் தூக்கி தூக்கி போடுறேன். ஏன் போடுறீங்க? வைங்க, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவருக்கே தேவைப்பட்டது. அவ்வளவு அற்புதமானது. மண்ணு வந்து இனிமேலாவது பாதுகாக்கணும். உங்க வீட்டை சுத்தி ஃபுல்லா டைல்ஸ் எல்லாம் போடாம கொஞ்சம் மண்ணை அப்படியே பரப்பளவுல விடுங்க. தினமும் இதுல நடங்க. அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். நான் இன்னும் சொல்றேன், உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள வெறும் காலோட தயவு செய்து நடங்கன்னு சொல்லுவேன். கோவிலுக்கு போக மண்ணுல நடங்க. அது உங்களுக்கு சத்தை. நீங்க வாய் வழியா சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மண்ணுல நடந்தா போதும். அடி வயிற்றுல மண்ணை கரைச்சு பட்டி போட்டா போதும். நெத்தியில மண் பட்டி போட்டா போதும். தலைவலி சரியா போகும். நீர் கோத்துக்கிற பிரச்சனை சரியா போகும். ஃபிட்ஸ் சரியா போகும். நீங்க வாழக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மண்ணை கரைச்சு பத்து போட்டா போதும். திரும்ப திரும்ப எல்லாரும் என்ன கேக்குறீங்க? புற்று மண்ணுக்கு நான் எங்க போக? வேண்டாம். அவசியமே இல்ல. நீங்க அதனாலதான் சொல்றேன், நீங்க வாழக்கூடிய, நீங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுத்தில இருக்கக்கூடிய மண்ணையாவது விஷம் இல்லாம பாத்துக்கோங்க. அந்த விஷத்தன்மையை முறிக்கும். ஆனாலும் கூட நாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கலந்து அதை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். சோ உங்களுக்கு அதுவே போதும். அந்த மண்ணே போதும். அடி வயித்துல கரைச்சு பத்து போட்டுக்கலாம். எங்க தோல் பிரச்சனை வருதோ நீங்க அது மேல அப்படியே பூசி விடலாம். முட்டு வலி இருந்ததுன்னா நீங்க எடுத்து அப்படியே நீங்க தண்ணியில கரைச்சு போட்டீங்கன்னா போதுமானது. மண்ணுல அனைத்து தாது உப்புகளும் பிராண சக்தியும் இருக்கு. அதனாலதானே உங்களுக்கு மண்ணுல உங்களுக்கு சாப்பிடறதுக்கு தேவையான அத்தனை விளை பொருட்களும் விளையுது. இதற்காக நீங்க விவசாய நிலத்துக்கெல்லாம் போக வேண்டியது இல்ல. இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மண்ணையவே நீங்க தேய்ச்சு குளிக்கலாம். அந்த மண்ணையவே அடி வயித்துல பட்டி போட்டீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவும் சரியாகும். அவ்வளவு அற்புதமானது மண். அவ்வளவு சக்தி வாய்ந்தது மண். அதுல இருந்து தானே எல்லாத்தையும் எடுத்து மருந்து மாத்திரைகள் செய்யறோம். அதுல இருந்து தானே மூலிகை செடிகள் வளருது. அதுல இருந்து தானே உங்களுக்கு உணவு பதார்த்தங்கள் விளையுது. அப்ப டைரக்டா அந்த மண்ணையே நம்ம என்ன பண்ணலாம்? சுத்தமா பராமரிச்சீங்கன்னா போதும். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மண் உங்களுக்கு மருத்துவமாகவே மாறும். அதுல இருந்து வரக்கூடிய காற்று உங்களுக்கு நல்ல சுவாசத்தை கொடுக்கும். நுரையீரலை சுத்தப்படுத்தும். அந்த காற்று உங்களுக்கு கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். நோய் கிருமிகளை தடுக்கும். ஏன்னா அந்த மண்ணுல இருந்து விளையக்கூடியதான நொச்சி, துளசி, வேப்பிலை எல்லாமே. சோ அந்த காத்து பட்டாலே நமக்கு நல்ல பிராணவாயு கிடைக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் சரியா போகும்னு சொல்றோமா இல்லையா? அது அந்த மண்ணினுடைய சக்தியினால தானே. அப்போ அந்த மண்ணை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். திரும்ப திரும்ப சொல்றேன், நாம சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில தயவு செய்து நச்சுத்தன்மையுள்ள ரசாயனங்களை கலக்காம இருக்கிற தன்மையை அப்படியே காப்பாத்திக்கோங்க. போட்டு மூடி வைக்காதீங்க. சூரிய ஒளி படட்டும், மழை நீர் படட்டும், நல்ல ஆகாய சக்தி படட்டும். இதெல்லாம் படும் பொழுது அனைத்து பஞ்சபூதங்களும் நிறைந்து அந்த மண்ணா மாறும் பொழுது அதுவே மருந்து. புதுசா எதுவும் தேடி போகவே வேண்டாம். குழந்தைக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு இப்போ சமீபத்துல பிறந்து அதிகபட்சம் அந்த குழந்தைக்கு ஒரு வயது கூட இன்னும் பிறந்த நாளே கொண்டாடல. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ், ஜுவெனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அந்த குழந்தைக்கு அப்பையில இருந்தே இன்சுலின் போட சொல்லி டாக்டரோட ரெஃபரன்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க. நாம சொன்னோம், கொஞ்சம் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில நல்ல சுத்தமான மண்ணா இருந்தது அப்படின்னா அந்த மண்ணை கரைச்சி அந்த தண்ணிய இறைவன் மேல பாரத்தை போட்டு நீங்க நல்லபடியா நடக்கணும்னு சங்கால கொஞ்சம் கொஞ்சம் குடுங்கன்னு சொன்னோம். அல்லது டம்ளர்ல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க வைங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளவுதான். தினமும் ஒரு டம்ளர். அவங்க ரொம்ப நல்லது. கடந்த ஒரு 1½ வருஷமா தான் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, ஒரு இயற்கை விவசாயம் செய்யறதுக்காக ஒரு பூமிய விலைக்கு வாங்கி அங்க போய் குடியிருக்கிறாங்க. இயற்கை விவசாயம் தான் பண்றாங்க. எனக்கு தெரியல இந்த விஷயம்லாம். சோ அந்த மண் நான் சொல்லிவிட்டேன். முடிஞ்சதுன்னா ஏதாவது கொஞ்சம் சுத்தமா இருக்கிற மண்ணை எடுத்து கரைச்சு கொஞ்சம் குழந்தைக்கு குடுங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நாள்லாம் இல்லைங்க. 7 நாள் தான்.
தினமும் அந்த குழந்தைக்கு இன்சுலின் போடுவாங்க. 2 வேளை இன்சுலின், 2 வேளையும் ரத்தத்தை குத்தி குத்தி டெஸ்ட் பண்ணி பாருங்க, 1 வயசு கூட ஆகாத குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 3 நேரமும் வந்து டெஸ்ட் பண்றாங்க. 2 நேரம் இன்சுலின் போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமே பண்ணலைங்க. எப்பவும் போல மெடிசன் போயிட்டு இருக்கு. எப்பவும் போல உணவு முறைகள் இருக்கு. ஏன்னா 1 வயசு குழந்தைக்கு நீங்க என்ன டயட் குடுக்க முடியும் சொல்லுங்க? அவங்களே பயந்து 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 இருக்காங்க. சோ வேற வழியே இல்ல. அந்த குழந்தை வந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க இத மட்டும் கரைச்சு குடுங்க அப்படின்னு சொன்னேன். 2 வேளை இன்சுலினோட 2 வேளை அந்த தண்ணிய சும்மா ஒரு 20 மில்லி 20 மில்லி தான் குடுத்துட்டு வந்தாங்க. 7 நாள் வேற ஒண்ணுமே பண்ணல. மாற்றவே இல்ல. இத மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 7 நாள் கழிச்சு சந்தோஷமா குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. டாக்டர் இன்சுலினே வேணாம்னு சொல்லிட்டாரு. இது போதாதா? இது போதாதா? இவ்வளவுதாங்க. பல குழந்தைகளுக்கு லியூகோடெர்மா வெள்ளை தழும்பு உடல்ல புள்ளிகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாங்க வெறும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மண்ணை கரைச்சு மேல பத்து போடுமா, புற்று மண்ணெல்லாம் போகாத, கார்போக அரிசி எல்லாம் தேடாத. கார்போக அரிசி எங்கெங்க விளையுது? மலைகள்ல மண் சேர்ந்த இடங்கள்ல தான், நிறைய இடங்கள்ல தான் கார்போக அரிசி விளையுது. யாராவது விளைய வைக்க முடியுமா? அது ஒரு மூலிகை தன்மை. அப்போ அந்த அரிசிய வந்து ரொம்ப மகத்துவமான அரிசி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்காது. நாட்டு மருந்து கடைகள்ல போனீங்கன்னா இப்ப டூப்ளிகேட் நிறைய வந்தாச்சு. கார்போக அரிசியில வேற அரிசியெல்லாம் கலந்துடுறாங்க. அதனால நான் சொல்றது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த குழந்தை வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை கரைச்சு அந்த பிள்ளைக்கு மேல அப்ளை பண்ணுங்க, போதும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்றது இல்ல. மருத்துவமே கிடையாது. நியூக்ளியோடெர்மா கியூரபிளே இல்ல. கியூரே பண்ண முடியாது. அது அவ்வளவுதான். அப்படியே காலம் முழுக்க இருக்க வேண்டியதுதான். ஆனா அற்புதமா குணப்படுத்த முடியும். அந்த மண்ணை நாம பத்திரமா பாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வெறும் இயற்கை விவசாயம், மருந்தடிக்காத காய்கறிகள், பழங்கள் இதுக்கு மட்டுமே நம்ம நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மண்ணுல அவ்வளவு மகத்துவமான சக்திகள், தாது உப்புக்கள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம எடுத்துட்டாலே போதும். இந்த தாது உப்புக்கள் குறைபாடு, இந்த சத்துக்கள் குறைபாடுனாலதான் நமக்கு இன்னைக்கு என்னதான் நம்ம டயபெட்டிஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு சொன்னாலும், ஒரு வாழ்வியல் மாற்றத்தை எதிர்மாறான இயற்கை வாழ்வியலை வாழறதுனால வருதுன்னு சொன்னாலும் கூட, மண்ணினுடைய சக்தி, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள் குறைபாடும் ஒரு காரணம். அண்ட் இந்த மண் சக்தி குறைவாகவே இருந்துகிட்டே இருந்ததுன்னா, சும்மாவே உங்களுடைய கவலை தீரவே தீராது. நாங்க சொல்றோம் இல்லையா, கவலைப்படுறதுனாலதான் அல்சர் வருது, கவலைப்படுறதுனாலதான் டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சோ மண்ணினுடைய சக்தி குறைபாடும் ஒரு காரணம். உங்களுக்கு என்ன பண்ணும், எப்பவுமே பஞ்சபூதங்கள்ல மண்ணினுடைய சக்தி குறைபாடா இருந்தது, நீங்க பூமியில கால் வச்சு நடக்கிறது, செருப்பு இல்லாம நடக்கிறது உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான உணர்வு உங்களை பாதிக்கும்னா, கவலை ரொம்ப பாதிக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு ரொம்ப கவலை, எனக்கு தூக்கம் சரியா வர்றதில்ல, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கு, இந்த மண் சக்தி குறைபாடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, கால்ல செருப்பு இல்லாம கொஞ்சம் அப்படியே காத்தார நடந்துட்டு வாங்க. பறந்து போயிடும் கவலையெல்லாம், பறந்து போயிடும். தொடர்ந்து கால்ல செருப்பு இல்லாமலே நீங்க நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க டயபெட்டிஸ், உங்களுடைய அல்சர், உங்களுடைய கவலை, உங்களுடைய ஃபேட்டி லிவர், அசிடிட்டி, ஹைப்பர் அசிடிட்டி, நெஞ்சு கரிப்பு, இன்டைஜஷன் எல்லாமே சரியா போகும். உணர்ந்தீங்கன்னா போதும். மண்ணினுடைய சக்தியை உங்களுடைய கால் வழியா நீங்க உணர்ந்தீங்கன்னா போதும். நடக்கணும். பூமாதேவி மேல கால் வைக்கிறோம். மண் அற்புதமானது. அது இல்லைன்னா நம்மளுடைய உடல் இல்லவே இல்லை. இந்த உடல் உயிரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கணும்னா அந்த மண், அதனுடைய சக்தி இல்லாம முடியவே முடியாது. தயவு செய்து கால்ல செருப்பு இல்லாம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த நோயுற்றவர்களாக இருந்தாலும் மண் அடிப்படை. அதனால கால்ல செருப்பு இல்லாம நடந்து பழகுங்க. சுத்தி இருக்கிற பூமியை சுத்தமா வச்சுக்க பழகுங்க. அண்ட் சாப்பிடக்கூடிய உணவு நீங்க வாழக்கூடிய பகுதியில ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எதெல்லாம் விளையுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. காரணம் என்ன? அங்கதான் உங்களுடைய உயிர் ஆற்றல், அங்கதான் அந்த மண்ணில தான் இருக்கு. அதற்கு ஏற்ற விளைவை, அதற்கு ஏற்ற காய்கறியுடைய சத்துக்களை அந்த மண் கொடுக்கும். அதுதாங்க மகத்துவம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வாழக்கூடிய பகுதியில திடீர்னு ஒரு செடி வளருது, ஒரு மூலிகை வளருதுன்னா காரணம் இல்லாம இல்ல. உங்களுக்கு அது தேவை இருக்கு. அப்படி உங்களுக்கு என்ன சக்தி வேணும், என்ன சத்து வேணும் அப்படிங்கிறது நீங்க வாழக்கூடிய அந்த மண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த சத்துக்களை அங்க இருக்கக்கூடிய காய்கறிகள் மூலமா, அந்த தாவரங்கள் மூலமா உங்களுக்கு கொடுக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது நீங்க வாழக்கூடிய பகுதியில ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள என்ன விளையுதோ அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மண்ணுல அந்த சக்தி இருக்கும். அது உங்களுக்கு மருந்தாக மாறும். இதுதான் மகத்துவம். அதனாலதான் சொல்றோம், சிம்லாவுல வளர்ற ஆப்பிள தேடி பிடிச்சு எல்லாம் சாப்பிட வேண்டாம். ஊட்டியில வளர்ற ஆப்பிளையும் கேரட்டையும் வாங்கி தேடி பிடிச்சு சாப்பிட வேண்டாம். உங்க பூமியில ஒரு கோவக்காய் தான் விளையுது, ஒரு கத்திரிக்காய் தான் விளையுது, ஒரு கொய்யாக்காய் தான் விளையுது, சாப்பிடுங்க. பப்பாளி தான் விளையுது, சாப்பிடுங்க. கோவப்பழம் விளையுது, சாப்பிடுங்க. அது மருந்தா மாறும். அது உங்களை ஆரோக்கியமாக காலம் காலமா பார்த்துக்கும். சோ புதுசா எதையும் தேடி இதுல என்ன சத்து இருக்கு, இதுல என்ன சத்து இருக்கு அப்படி போகவே வேண்டாம். இதுல இன்னும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நானுமே கூட இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சக்தி இதுல இருக்கு, இதை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை விட அற்புதம் என்ன தெரியுமா? இந்த மண் என்ன தெரியுமா கொடுக்குது நமக்கு? நீங்க எதை சாப்பிட்டாலும் என்னவா வேணுமோ, உங்க உடம்புக்கு என்னவா தேவையோ, என்ன சத்தா தேவையோ அப்படி மாத்திக்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இருக்கு. ஏன்? இந்த உடல் மண்ணினுடைய சக்தியினால வளர்ந்தது, உருவானது. இதுதான் அற்புதம். இதுதான் சயின்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்டர்னு சொல்லுது. எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து வேணுமா? நீங்க உடனே என்ன சொல்றீங்க? சுண்ணாம்பு சத்து கம்மியா இருக்குன்னா பால் குடிங்க சொல்றோமா? சரி, அந்த பால் எங்க இருந்து வருது? மாட்டுப்பால் இல்லையா? அந்த மாடு சுண்ணாம்பையேவா சாப்பிடுது? இல்ல சுண்ணாம்பு கரைச்சா வைக்கிறீங்க? இல்ல வெறும் கம்மங்கூழ், ராய் கூழ்மா அந்த மாட்டுக்கு குடுக்குறீங்க? அது குடுக்குற பால்ல உங்களுக்கு சுண்ணாம்பு சத்துது. அத வீணா போனது, காணா போனது, காஞ்சு போன புல் எல்லாம் தாங்க சாப்பிடுது. வெக்கை புல்ல தான் சாப்பிடுது. எங்கேயோ இருக்கக்கூடிய கோர புல்ல மேய்ஞ்சிட்டு வருது. எங்கேயோ இருக்கிற இலதழைகளை சாப்பிட்டுருக்கு. அதுல சுண்ணாம்பு சத்து இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா அது குடுக்கக்கூடிய பால், அது உடம்புல சத்துக்கள் கிரகிச்சு பாலா மாறி குடுக்குதா இல்லையா? அந்த பால்ல சுண்ணாம்பு சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, நல்ல கொழுப்பு இருக்கு, குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கான தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஆனா அது கண்ணுக்குட்டிக்கு தான். இருந்தாலும் நம்ம குடிக்கும்போது நமக்கு சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றோமா இல்லையா நம்ம? அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நமக்கு சாப்பிட்டா முட்டு வலி போகும், இடுப்பு வலி போகும், பல்லு நலரா வளரும், நல்லா புஷ்டியா இருப்போம் சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த புல்லு, அந்த வைக்கலு, அந்த இலத்தழை இதெல்லாம் தான் என்னவா ஆயிருக்கு? சுண்ணாம்பு சத்தா, புரதச்சத்தா, நல்ல கொழுப்பா மாறி இருக்கு. பால் மூலமா நமக்கு கிடைக்குது. இதேதான் நமக்கும். நீங்க இட்லி சாப்பிட்டாலும் சரி, பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி, கஞ்சி தண்ணி குடிச்சாலும் சரி, வரகரிசி பொங்கல் சாப்பிட்டாலும், நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, இல்ல இது எதுவுமே கிடைக்கல, நான் ரொம்ப ஏழை, இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது, வெறுமனே தினமும் எனக்கு பழைய சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எது வேணா இருக்கட்டும். இல்ல எனக்கு வெறும் கஞ்சி தண்ணி தான் கிடைக்கும், குடிங்க. நான் கேட்கிறேன், வெறும் கஞ்சி தண்ணி மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு கண்ணு, ஒரு காலு, ஒரு கை, ஒரு காது இவ்வளவுதானா? இல்ல வெறும் பிண்டம் தான் இருக்கா, உருவமே இல்லையா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மாதிரி தினமும் ஒரு ஏபிசி ஜூஸ், நல்ல ராகி கூழ், நல்ல வந்து நல்ல ஒரு அறுசுவை உணவு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற ஒரு பெண்ணுக்கு அப்படியே பார்த்துட்டு பேலன்ஸ்டு டயட்டா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இதுல இவ்வளவு சத்து இருக்கு, இவ்வளவு கலோரி சாப்பிடணும், இவ்வளவு கிராம் சாப்பிடணும், இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு சாப்பிடுற ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 4 கை, 10 கண்ணு, 15 மூக்கு இப்படியா இருக்கு? இல்ல அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டும்தான் எல்லாமே சரியா இருக்கா? அப்படிலாம் கிடையாது இல்ல. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல எல்லா ஜீவராசிகளுக்கும் மண்ணிலிருந்து பிறந்த இந்த உடம்புக்கு, உருவான இந்த உடம்புக்கு மண்ணாலதான் பாதுகாப்பு, மண்ணாலதான் சக்தி, மண்ணாலதான் ஆரோக்கியம். அதனாலதான் எதை சாப்பிட்டாலும் என்னவா வேணுமோ அதுவா மாத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மண்ணாலான உடம்புக்கு உண்டு. அதனால இனிமே என்ன பண்ணாதீங்க, இது இதுன்னு பார்த்து பார்த்து சத்து இதுவான்னு சாப்பிடாதீங்க. என்ன உங்க நாக்குக்கு பிடிச்சிருக்கோ அது உங்க உடம்புக்கு தேவையா இருக்கு. எது உங்க மனசு கேக்குதோ, எது நம்ம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் அது வாழுதோ அது உங்களுக்கு உடம்புக்கு தேவையா இருக்கு. அது உங்களுக்கு மருந்தா மாறும். அதை சாப்பிடுங்க போதும். தேடி தேடி நம்ம ஊர்ல விளையாடுறதெல்லாம் தேடி தேடி பெருமைக்காகவோ அல்லது இது சாப்பிட்டா சத்துன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டோ, இயற்கைக்கு மாறான சிந்தனை இது. இப்படியெல்லாம் சாப்பிட்டு காசை விரயமாக்கி உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். சத்து குறைபாடு வரும். சோ அவங்க வாழக்கூடிய பூமியில என்ன விளையுதோ அது சாப்பிடுறதுதான் ஆரோக்கியம். அதுதான் மருந்து. இதுதான் மண் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது.
நம்ம ஊர்ல எள்ளு விளையுது, கடலை விளையுது, எள்ளு எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம சாப்பிடுறோம். கடுகு வடநாட்டுல விளையுது, கடுகு எண்ணெய் அவங்க சமைக்கிறாங்க. உடனே அது நல்லதாமா, ரொம்ப கலர்லாம் வந்து நம்ம தோல்ல வந்து கலர் வருமா, நார்த் இந்தியன்ஸ் மாதிரி நம்ம வெளுத்து போயிருவோமா? ஆகவே மாட்டோம். நார்த் இந்தியன்ஸே அங்க விளையக்கூடிய கோதுமையில ரொட்டி சாப்பிட்டுட்டு இங்க வந்து சோறு தான் சாப்பிடுறாங்க. பாக்குறீங்களா இல்லையா? ஒருவேளை தான் அவங்களால அந்த ரொட்டியை பழக்க தோசைக்கு சாப்பிட முடியும். மீதி நேரம் சோறு சாப்பிட்டாதான் அவங்களே இங்க உயிர் வாழ முடியும். காரணம் என்ன? இங்க விளையக்கூடியது அரிசியும் சிறுதானியம் தானே. இங்க கோதுமை விளையறது இல்லையே. இதெல்லாம் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். பாதாம் எங்கேயோ விளையுது, நம்ம ஊர்ல விளையறது இல்லை. இப்பதான் விளைய வச்சுட்டு இருக்கோம். சோ நாம வாழக்கூடிய ஊர்ல என்ன விளையுதோ அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த மண் நமக்கு மருத்துவமாக மாறும். அந்த மண் சக்தி மருந்தா மாறும். அந்த உணவு நமக்கு மருந்தா மாறும். இல்ல அப்படின்னா சத்து குறைபாடாகி நோயோட தான் நம்ம வாழ்வோம். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ இனிமே முடிஞ்ச வரைக்கும் நாம வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறத நம்ம வாழ்வோம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மண்ணை நம்ம பாதுகாப்போம். விஷத்தன்மை இல்லாம முடிந்த வரைக்கும் நம்ம இயற்கையின ஆன கழிவு நீக்கிய பொருட்களை பயன்படுத்துவோம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ மண்ணினுடைய மருத்துவம்னு சொன்னா மண்ணை கரைச்சு குடிக்கிறது இருக்கு, மண்ணை வந்து கரைச்சு மேல பத்து போட்டுக்கிறது இருக்கு, உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறது இருக்கு. இது மாதிரி நிறைய இயற்கை மருத்துவத்துல மண்ணினுடைய பயன்பாடு நிறைய இருக்கு. மண்ணுல இருந்து விளையக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிடுறதும் ஒரு விதமான உணவு மருத்துவம், இயற்கை உணவு மருத்துவம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சமைக்காத காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், கொட்டை பருப்பு வகைகள், இவைகள் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே மண்ணினுடைய மனம் மாறாம, சத்து குறையாம, உயிர் சக்திகள் வீணா போகாம, பச்சையா அப்படியே அது எப்படி இருக்கோ அப்படியே சும்மா ஒரு சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. இது நமக்கு தீராத வியாதிகளை தீர்க்கும். டாக்டர் இதுக்கு மேல காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா மண்ணினுடைய சக்தியை முழுதாக உள்வாங்கிய இந்த உணவு தானியங்கள், பருப்புகள், கீரைகள், காய்கறிகள், இந்த பழங்கள் இவைகளை அப்படியே அந்த சக்தியோட நம்ம உள்ள எடுத்துக்கணும். மண்ணினுடைய சக்தி, உயிர் சக்தி, பிராண சக்தி குறையாமல் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணின் மூலமாக தான் இந்த உடம்பு உருவாச்சு. இந்த உடம்பை அந்த மண்ணே சரி செய்யும். விட்டுடாது. நம்பிக்கையோட அந்த உணவை, இயற்கை உணவை சாப்பிடுங்க. சிறுநீரக செயலிழப்பு வந்தாச்சு, இருதய பாதிப்பு வந்தாச்சு, கல்லீரல் அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ரத்தத்துல ஃபுல்லா கழிவுகள் அதிகமாகி ரத்தத்துல புற்றுநோய் வந்தாச்சு, என்ன வேணா இருக்கட்டும். கர்ப்பப்பையில புற்றுநோய் வந்தாச்சு, மூளையில பெரிய கட்டி வந்தாச்சு, என்ன வேணா இருக்கட்டும். எதனால உருவானது இந்த உடலு? மண்ணுல விளையக்கூடிய அல்லது மண்ணுடைய சக்தியின் மூலமாக தான் இந்த உடல் உருவாச்சு. அந்த மண்ணின் மூலமாகவே சரி பண்ண முடியும். மண்ணில் விளையக்கூடிய இந்த பொருட்களை, உணவுப் பொருட்களை அப்படியே சக்தி மாறாமல் சாப்பிட்டோம்னா அந்த மண் நிச்சயமா சரி பண்ணும். இவ்வளவுதான். அந்த சத்துக்களே போதும். நீங்க பெருசா வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. அதுவே சரி பண்ணும். இந்த நேரத்துல போய் நீங்க தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, மனசை சரியா வச்சுக்கோங்க. அந்த நோயினால பாதிக்கப்படும் போதுதான் தெரியும் இதெல்லாம் எதையுமே கவனிக்க முடியாதுன்னு. இந்த கஷ்டத்துல இருந்து என்னை விடுவிச்சா போதும்னு தான் இருக்கும். எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்களோ அந்த நிலையில தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இயற்கை உணவு, பதமா காய்கறிகள், பழங்கள் அவங்களுக்கு 3 வேளையும் சமைக்காத உணவை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மண்ணே அந்த மண்ணில் விளைந்த பொருட்கள் மூலமா அந்த மண்ணால் ஆன உடலை முழுவதுமா குணப்படுத்தும். முழுவதுமா 100% குணப்படுத்தும். புதுசா மாத்திரும். செல்கள் அனைத்தையும் புதுசா மாத்திரும். ஏன்னா உருவாக்க தெரிஞ்சதுக்கு அந்த அழிஞ்சு போற நிலையில இருக்கிறத புதுப்பிக்கவும் தெரியும். அதனால மண் சக்தி அப்படிங்கிறது மகத்துவமானது, மருத்துவமும் அதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனியும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த பஞ்சபூதங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா மண்ணினுடைய மருத்துவம், இயற்கை மருத்துவத்தை பத்தி நம்ம தனித்தனியா தெளிவா பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம சொல்லி கொடுத்த இந்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கு, எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனப்படும். நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய வேலைகள் அற்புதமாக நமக்கு அந்த பஞ்சபூத மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்ணை பத்தி அற்புதமா விளக்கம் அளித்திருக்காங்க. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள், அதாவது 1 2 சொல்ல முடியாது, திருப்பி எடுத்தா இன்னொரு செஷனே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு உதாரணங்கள், அதாவது இந்த வளைகாப்பு அப்படிங்கிறதுல இருந்து அந்த குழந்தைக்கு இன்சுலின் போட்டதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அற்புதமா விளக்கியிருக்காங்க. உண்மையிலுமே அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த 7 மாசத்துலயே இந்த வளைகாப்புக்கு வந்து பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்குள்ள பிறக்கிறப்ப 7 நாள்ல வந்து இப்ப வந்து வளைகாப்பு போடுற சூழ்நிலைகள்லாம் இப்ப மாறிட்டு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா
அந்த 7 மாசத்துல போயிட்டு 3 மாசம் உறவினரோட இருந்து அவங்க அந்த இத அனுபவிச்சுட்டு, அந்த உணவு முறைகள், அந்த மண்ணோட இருந்து வாழ்ந்து, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வருவாங்க. அப்படிலாம் ஒரு காலகட்டங்கள் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டவங்க, உங்க சொந்த ஊர் எதுன்னு தான் கேட்பாங்க. உங்க பூர்வீகம் எதுன்னு தான் கேட்பாங்க. அது மாரியான பழக்கவழக்கங்கள் எதனால இருக்குதுங்கிறத வந்து, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அம்மா குடுத்துருக்காங்க. உண்மையிலுமே வந்து பூர்வீகத்த பத்தி நம்ம எதுக்கு கேட்கிறோம்னாக்கா, அது சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வந்து பல்வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. அது மாரி சொன்னோம்னா போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து க கம்ப்யூட்டர் காலத்துல வந்துட்டோம். கம்ப்யூட்டர் காலத்துல வந்துட்டோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா, பெட்ரோல் போடுறதுக்கும் சரி, ஒரு டிவி ஆன் பண்ணாக்கா ரிமோட் தேவை. இப்ப அது அதுக்கு என்னென்ன தேவைகள்னு நமக்கு தெரியுது. இப்ப ஒரு அடுப்பு நம்ம பத்த வைக்கணும்னாக்கா, லைட்டர் தேவை அப்படிங்கிற பத்தி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம உடலை சார்ந்து நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பஞ்சபூதத்தினால இந்த உடலை சார்ந்து நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம். அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து கலியுக காலத்துல வந்து மற்றவைகளுக்கு தேவையானத நம்ம பூர்த்தி செய்றோமே ஒழிய, நமக்கு தேவையானகள் என்ன என்பதை பற்றி நம்ம மறந்துட்டோம், மறக்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பஞ்சபூதத்துல வந்து இன்னைக்கு மண்ண பத்தி எடுத்திருக்கிறாங்க. அந்த மண்ணுல வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உயிர் சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அதுல வந்து அ ஆரோக்கியத்த தேடணும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு விளக்கமும் நமக்கு சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து நேரடி வகுப்பா 3 வகுப்பு நடத்தியிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மண்புலிகளோட அற்புதத்தையும் எல்லாருக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வந்து அதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காதவர்கள் கூட அந்த மண்குளியல் போட்டதுக்கப்புறம் என்னோட உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்குது, நல்ல புத்துணர்ச்சியா இருக்குங்கிறத வந்து நம்ம நேரடி வகுப்புல வந்து எல்லார்ட்டயுமே கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அந்த ஆரோக்கியத்த வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மீட்டெடுத்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல நடக்கக்குள்ளயே தெரியும். இப்ப இன்னைக்கு சாதாரணமா அந்த கிராமத்துல உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு நடந்து போயிடுவாங்க. அதே கிராமத்துல உள்ளவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றாங்கன்னா, செருப்பு போடாம கூட நடக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களால நடக்க முடியாது. கால் கூசுது அப்படிம்பாங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நானே நெறைய பேர அத வந்து பார்த்துருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி விஷயங்கள் நெறைய இருக்குது. சாதாரண ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உணர்வுபூர்வமா இன்னைக்கு வந்து நம்ம அம்மா நமக்கு வந்து விளக்கியிருக்கிறாங்க. அதே மாரி இந்த கோயிலுக்கு போறது. அந்த கோயிலுக்கு போறது அந்த பிரகார சுத்துறதே நமக்கு வந்து பெரிய ஒரு ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நமக்கு அந்த ஆன்மீக ஒரு சக்தியோட அந்த இடத்துல செய்யக்குள்ள இன்னும் பல வித நன்மைகள் நமக்கு அற்புதமா கிடைக்கும். இப்படி பற்பல நன்மைகள் இருக்கு. இது வந்து கோடான கோடி குடுத்தாலும் எதுவுமே நமக்கு ஈடாகாது. இன்னைக்கு ஒவ்வொன்னும் வார்த்தைகளும், இன்னைக்கு அவங்க சொன்ன செஷனும், ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் எத்தன கோடிகள் குடுத்தாலும் நமக்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து விஷயத்த சிறப்பா நமக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இத நம்ம பின்பற்றுவோம், பயன்பெறுவோம். இதுல வந்து பின்பற்றுவோம், பயன்பெறுவோம்ங்கிறத விட மற்றவர்களுக்கு இத தெரியப்படுத்துவோம். இப்ப இன்னைக்கு அவங்க எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நமக்கு இந்த விஷயத்த வந்து இத இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்துல நமக்கு இன்னைக்கு குடுக்குறாங்களோ, அதே மாரி நாமும் இத வந்து முன்னாடி சொன்னது போலே இந்த விஷயத்த வந்து மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்வை நம்ம வந்து சிறப்பான நிகழ்வாக எடுத்துக்கொள்வோம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை அற்புத நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த இயற்கை மருத்துவர் கோவை அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றி. நன்றி. அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்கள், அதாவது இதற்கு செஷனுக்கு உண்டான கேள்வி பதில் மட்டும் கேளுங்க. மத்தது வந்து நீங்க வந்து அவங்க நம்ம குரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சந்தேகங்கள் இருந்தா. இன்னைக்கு அவங்க நடத்தின வகுப்புக்கு உண்டான கேள்வி பதில்கள வந்து உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள கேட்டு தெரிந்துக்கலாம். நன்றி. வணக்கம் மேடம். நான் சரவணன் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி இங்க தோட்டம் எல்லாமே விளையுதுங்க. எல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் விளையுதுங்கண்ணா. 4 9 செடி அதே மாதிரி தான் இது. மணத்தக்காளி விளையுது. சங்கு புஷ்பம் வெள்ளம் எது தேவையோ அது கரெக்டா விளையுதுங்க. என்ன அனுபவத்தை எங்க தோட்டம் 150 அடி எனக்கு இருக்குது. எல்லாமே விளையுது. நீங்க சொல்லவே அதான் புரியுது. அனைத்துமே கோவை செடி எல்லாமே இருக்குது. நான் எது நினைக்க துளசி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே விளையுது. நீங்க சொன்ன அப்ப நமக்கும் அந்த மண்ணுக்கு தெரியுதாப்புல. நான் தோட்டம் நடப்பேன் கொள்ளுவேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்காக நான் இதெல்லாம் 9 தாங்க பறிச்சு சாப்பிடலாங்க. அந்த தொட்டாசி கூட நட்டுக்கிற மாதிரி நிறைய தொட்டாசி நீங்க சாப்பிடலாங்களா மேடம்? தொட்டாசி நீங்க அன்மியூட் பண்ணீங்க மேடம். மியூட் ஆயிடுச்சு. மேடம். சரி சரி தொட்டாசி நிறைய நம்ம செடி வளர்த்து வச்சுக்கிறேன். அது சரி, சரி. சாப்பிடலாங்களா உள்ளுக்கு? தொட்டாசி சாப்பிட நீங்க தொட்டாசினிங்க உள்ள சாப்பிட வேண்டாங்க. மேல அரைச்சு எதையாவது பத்து போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம்.
அதான் நான் வளர்த்து டெய்லி தொடுவோம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தொடுவோங்க மேடம் டெய்லி ஆமா ரெகுலரா ஆமாங்க அவ்வளவுதாங்க அது போதும் அந்த தொட்டு காத்து உங்க மேல பட்டாலே போதுங்க நீங்க அதான் சொல்ற தோட்டத்துல அந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும்போது நடந்து வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையானது அதுவே இல்ல கொடுத்துரும் நீங்க நீங்க ஒண்ணும் நினைக்கிற மாதிரி எனக்கு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய செடி எனக்கு தேவையான தெரியல நிறைய முளைச்சிக்குது எங்க தோட்டத்தில் 150 அடி எனக்கு கேப் இருக்குது ஓகே நீங்க ஆனா அந்த சந்தோஷம் வழியில நடக்க உண்மை அனுபவத்தை நீங்க சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் இருக்குது எனக்கு நன்றி நன்றி அம்மா, தேங்க்யூ மேடம் வணக்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். இன்னைக்கு வணக்கம் ஒரு சொல்லுங்க அருமையான ஒரு நல்ல தகவலை சொன்னீங்க. ம் அதுல முக்கியமானது நம்ம பூமிய நம்ம முன்னோர்கள்லாம் பூமா தேவின்னு அதுதான் பேர் வச்சாங்க. அம்மா, கொஞ்சம் மழைனால கதவு சாத்திருக்காங்கனால கொஞ்சம் எக்கோ இருக்குது. சரி சரிங்க ஆஹ் கேக்குதுங்க ஆஹ் கிளியரா கதவு திறந்திருந்தா அந்த மழை சத்தம் தான் கேட்கறது ஒழிய உங்க பேச்சு கேட்க அதுக்காக தான் கதவு சரி திறந்தேன். சரி சரி சொன்னாங்கம்மா, அதுக்கு ஒரு அர்த்தமும் உண்டுமா. நம்ம சரி முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியும் உணர்ச்சி நரம்பும் பாதம் வரைக்கும் வந்தால் ஆரோக்கியமான ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. அந்த சரிங்க 2 விஷயங்கள் நடக்கிறதுக்கு உடம்புல கொழுப்பு, சுகர், உப்பு 3 தேவை. அந்த 3 எங்க இருந்து எடுக்குதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, நம்ம உடம்புல எனர்ஜி போக மிச்சம் அதை ம் எடுத்துதான் அது செலவு பண்ணுது. அததான் முன்னோர்கள் வந்து வெறுங்காலில் நடக்கணும்னு கோயிலை கட்டி வச்ச ராஜாக்கள்லாம் பெரும் கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலை சுத்தி வந்து கண்டிப்பா டெய்லி சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் உங்கள் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் அதிகமாயிடும். எந்த கண்டிப்பா வியாதியுமே வராது. ம் அது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா கருத்து தான்ப்பா இது. இதை சந்தோஷம் வந்து சந்தோஷம் டாக்டர்ஸ் எல்லாம் காசா பயன்படுத்துறதுக்கு தான் செருப்பு போட்டு நடக்கணும், செருப்பு போட்டு ஆ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் காலில் புண்ணு வந்துடும். இந்த செருப்பு போட்டு கண்டிப்பாங்க நடக்கிறவங்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல செருப்பை கைட்டிட்டு போனாங்கன்னா அந்த வைரஸ் ஏறிடும். ஏறும்போது ம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து எதிர்ப்பு சக்தி அங்க போறதுக்கு முடியாது, இடுப்புக்கு கீழே ம் இறங்காது. ஐயோ இவ்வளவு பேர் வந்துட்டா நான் எப்படி போய் அவங்களை காப்பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ம் யோசிக்கும் போதுதான் அது அந்த வைரஸ் தான் அரிச்சு புண்ணாக்குறது. ஆனா உடனே ம் டாக்டர் நம்ம மேல பழிய போட்டுருவோம். என்னன்னா ம் நீங்க வந்து செருப்பு தான் கண்ட்ரோலா இல்ல, ம் உங்களுக்கு வந்து அதனால